கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு புனிதம்ல என்னென்ன மாடர்ன் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு டாக்டர்? ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு கிட்னி ஸ்டோன் ட்ரீட்மெண்ட்டுன்னு வரும்போது நம்ம ஸ்டோனோட சைஸு, ஸ்டோன் எங்கே இருக்குது, அதாவது கிட்னியில் இருக்கா, கிட்னிலேருந்து யூரின் கீழே இறங்கி வர பாதையில் இருக்காங்கிறத வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே டிசைட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன ஸ்டோன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அதுவாக வெளியே போயிடும். ஸோ அந்த மாதிரி கல்லுகளுக்கு நம்ம வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் கொடுப்போம். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னா மாத்திரைகள் கொடுப்போம். நல்லா தண்ணி குடிக்க சொல்லுவோம், அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா தண்ணி குடிச்சு நான் கொடுக்குற மாத்திரையை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே மேக்ஸிமம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன்ஸ்னால் வந்து யூஸ்வலாக வெளியே பாஸ் அவுட் ஆகிடும். ஒரு 1 or 2 வீக்ஸில் அது வெளியே போயிடும். இல்லை ரொம்ப பெரிய கல், ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே இருக்க கல், அந்த பேஷண்ட்டுக்கு உப்பு சத்து கூடி இருக்குது, இல்லை காய்ச்சல் இருக்குது, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம சர்ஜரி தான் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ சர்ஜரின்னு வரும்போது நம்மகிட்ட எல்லா மாடர்ன் சர்ஜரிஸ், எல்லா மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. லேசர்லேருந்து, எண்டோஸ்கோப்பிலேருந்து, லேப்ரோஸ்கோப்பிலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இது மூலியமா நம்ம வயிற்றை கீறாமலையோ வயிற்றை ஓப்பன் பண்ணாமலையோ சர்ஜரிஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் போக நம்மகிட்ட காப்பீடு திட்டம் இருக்குது. காப்பீடு திட்டம்ல நம்ம கேஷ்லெஸ் சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸ்கீமும் வச்சிருக்கோம். ஸோ கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் லைக் போலீஸு, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸு, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸ்கீம்லாம் வச்சிருக்கோம். நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போக நம்ம ப்ரைவேட் ஸ்கீம்ஸும் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேலே ப்ரைவேட் இன்சூரன்ஸ் ஸ்கீமும் வச்சிருக்கோம். ஸோ எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து கேஷ்லெஸ்ஸாக நீங்கள் சர்ஜரிஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.